சண்முகபரணி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. எஸ்ஐக்கு வந்து பாண்டியம்மாக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஏய் சமைச்சது யார்டி சமைச்சு ஆக்கி வச்சா இந்த வீட்டில்? நீயா உன் அத்தைக்காரியா? பாத்ரூம் கழுவுனதெல்லாம் மறந்து போச்சோ? சாப்பாடை பாத்ரூம் கொண்டு போய் சாப்பிட சொல்லுவேன். பார்த்து பேசுங்க. யார் சமைச்சா என்ன? நீ என்ன வேலையாக பார்க்க போகிற? டேய் நான் பகுமானமாக உட்காந்து சாப்பிடுவேன். என்கிட்ட எவ்வளோ நகை காசுலாம் பணம்லாம் இருக்குது தெரியுமா? சாப்பாடுக்கு வழி இல்லாமல் வந்து ஒன்றை மாதிரியா வந்திருக்கேன். தேவையில்லாமல் பேசாமல் சாப்பிட்ற வேலை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து முத்துப்பாண்டி வந்து வீட்டுக்கு வந்து சோபாவில் வந்து உட்காடுறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் உங்ககிட்ட தண்ணி கேட்டேன்னா வெயிலில் வந்திருக்கீங்க, தண்ணி குடித்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட பேசாத, ஏன்டா அவகிட்ட வந்து ஏசிக்கிட்டு இருக்க, இங்கே வாடா அப்படின்னு சொல்லும்போது வந்து பாண்டியம்மா முன்னாடி டைனிங் டேபிள் வந்து உட்காடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. எஸ்பி என்ன கண்ணாமனான்னு திட்டாப்புல என் வேலைக்கே வந்து ஆப்பு வைக்க போகிறாங்க. என்னடா ஆச்சு, சாதாரண ஒரு பொருளை துறைச்ச, அதுக்காக இந்த பாடு? மற்றவங்களா இருந்தால் உடனே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன சஸ்பெண்ட் பண்ணல. ஆனால் 2 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாளில் கண்டுபிடிச்சா உண்டு. அதான் 2 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சண்முகத்தினால மட்டும்தான் 2 நாள் அவகாசம் சொல்லி கொடுத்துருக்காப்புல. இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல. இந்த 2 நாள் கழிச்சு என்னடா நடக்கும்? பொருளை கண்டுபிடிக்கலனா என் வேலை போயிடும், என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளி மாதிரி என்னை ட்ரீட் பண்ணி உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. என் வாழ்க்கையில் பிளாக் மார்க் விழுந்துருச்சுன்னா திருப்பி இந்த போஸ்டிங்க்கு என்னால் வரவே முடியாது. என் வாழ்வாதாரமே பாதிச்சிடும். இவ்வளோ பெரிய விஷயமும் நடந்திருக்குண்ணா. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் சண்முகம் தான். 2 நாளுக்குள்ளே இந்த பொருளை எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறேன் எனக்கு சுத்தமாக தெரில. இதில் வேற அந்த பொருளை வச்சு யாரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், மிகப்பெரிய அவமானம் வந்து வந்துடும். என்னை தூக்கி 10 வருஷம் உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எல்லாம் இவன் வந்த ராசினால தான் இந்த வீட்டில் எப்படி நடக்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க. வெறுங்கழுத்தோடு வந்திருக்கா. என்னங்க நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க, வெறுங்கழுத்தோடு வந்திருக்கீங்கன்னு. ஏய் என் வீட்டில் எவ்வளோ நகையெல்லாம் இருக்குது தெரியுமா? நான் வந்து 20 பவுன் கிட்ட தான் போட்டு வந்திருக்கேன். நான்லாம் மொத்த நகையும் போட்டு வந்தால் இந்த வீடெல்லாம் தாங்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அதுக்கு எதுக்கு நீ இங்கே உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க? ஓசி சோறு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லைல்ல. நீ மாட்டுக்கு உன் வீட்டுக்கு போ. நீ உன் வீட்டுக்கு போயிட்டாலே வந்து இங்கே பாதி பிரச்சனை வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்லி எசிக்க வந்து மாஸ் பண்ணுறாங்க. பாத்தியா இல்லை, என்னை பார்த்து என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்ன இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டி அத்தைக்கிட்ட மான மரியாதை போகிற அளவுக்கு வந்து பேசுகிற? அவங்க வீடு, அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. இதில் என்ன இருக்குது? அவங்க அண்ணன் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரைட்டெல்லாம் ஓகே தான். ஆனால் பேச்சுவார்த்தை வெறும் பையமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஆசைப்பட்டு வந்து உனக்கு கழுத்தை நீட்டினேன். நீ தான் புகையை போட்டு கழுத்தில் தாலி கட்டின. அதெல்லாம் மறந்து போயிடுச்சா? இல்லை பஞ்சாயத்தில் வந்து எங்கள் அண்ணன் காலில் வெக்கமே எல்லாம் விழுந்து கூட்டிகிட்டு வந்தியா? அதெல்லாம் மறந்துட்டியா? இல்லை ஞாபகப்படுத்தணுமாங்கிற மாதிரி எசிக்க வந்து மாஸ் பண்ணுறாங்க. பாத்தியா உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? உன்னை வந்து அவமானப்படுத்துகிறா. காலில் விழுந்ததெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கா. இதுக்கு மேலே அவமானப்படுத்த எதுவுமே இல்லை. கேட்க மாட்டியா? உனக்கு என்ன வாய் நீளுது அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க. எங்கள் அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். இன்னொன்று, அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பாக்கிய அத்தைக்கு என்னடி ஓவரா திமிரா பேசுறேன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. ஒரு தூணில் வந்து இடிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல ரெட் கலர் நிற்காம வந்துக்கிட்டே இருக்கு. மார்க்கெட்லேருந்து ஓடி வந்து பார்க்குறாங்க பாக்கியம். எசக்கி வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்னடி எசக்கி கீழே வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ரெட் கலர் வருது. ஏண்டி பாய்ப்பால, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிய கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. இது மட்டும் சண்முகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உன் வீரத்தை சண்முகத்தை காட்டுறா, இங்கிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சுன்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சண்முகம் வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து இருக்காங்க. ஐயா நீங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. தண்ணி வரி நார்மலான வரி தானே, அது கட்டுறதுல என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்குன்னு வந்து காசெல்லாம் வந்து செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த கஷ்டத்தை என்னால் தீர்த்து வைக்க முடியாது, நீ வந்து உன்னோட கஷ்டத்தெல்லாம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் பேசணும்னு சொல்லி டைவெர்ட் பண்ணுறாங்க நம்ம சண்முகம். ஏன்னா அவங்களுக்கு மீறின உதவியெல்லாம் கேட்டனால என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ போய் வந்து நல்ல அதிகாரியாக பார்த்து உதவி கேளு, நான் வேணா உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பரணி. அப்பன்னு பார்த்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம பாக்கியம். வீட்டுக்கு வா, மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னோட, என்னம்மா ஆச்சு? வீட்டுக்கு வா, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. உனக்கு ரொம்பவே விருப்பமானவங்களுக்கு தான் காயம் பட்டிருக்கேன், அவங்களுக்கு தான் மருந்து தடவணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வராங்க. எசக்கி என்னடி ஆச்சு? பாறையில் எதுவும் மோதிக்கிட்டியா? இப்படி நிற்காம வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஏதாவது சொன்னா நிச்சயம் வந்து இவ முத்துப்பாண்டி வந்து உண்டுலன்னு ஆக்குவா. சண்முகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏற்கனவே வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இது வேறையா எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாக்கியம் வந்து எதுவும் சொல்லாமல் சமாளிக்க பார்க்கும்போது பாண்டியமாக வந்துடுறாங்க. நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஓ இதுக்கு நான் வைத்தியம் பார்க்கணுமா? முதல்ல இவளை அடித்து துரத்தி விட்டா எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சிச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசுலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம பாரு நீ செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆமாண்டி அப்படி தான் பண்ணுவேன்.
உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியும்? என்னால் தான் முத்துப்பாண்டி வந்து கோவப்பட்டு எசக்கி வந்து அடித்தான், அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. உன்னால் எந்த காரியத்தையும் வந்து செஞ்சு கிழிக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டவன் வந்து பேர் தெரிச்சியாக நிற்கிறாங்க. அம்மா இதெல்லாம் சரியில்லைம்மா, இதை இப்பயே வந்து முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். சண்முகத்துக்கு தெரிஞ்சால் என்ன தெரியுமா, முதல்ல நான் போலீஸில் வந்து புகார் கொடுக்க போகிறேன். புகார் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆல்ரெடி பிரச்சனையில் சுற்றிட்டு இருக்கான், இதில் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போதான் அவனுக்கு வேலையை வந்து இருக்கிறனால தானே இவ்வளோ கொழுப்பில் வந்து சுற்றிட்டு இருக்கான், அந்த வேலைக்கே வந்து ஆப்பு வைக்கிறேன், வாமா வைத்தியம் பண்ணி கூட்டிகிட்டு போ. வைத்தியம் பண்ணி கூட்டிகிட்டு போனான் எவன் நம்புவான்? இப்படியே வந்து கூட்டிகிட்டு போய் போலீஸில் புகார் கொடுத்தாதான் இவன் வந்து சும்மானு இருக்க முடியும், இல்லாட்டி அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம எஸ்ஐக்கு வந்து ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து எஸ்ஐக்கியை கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம பரணி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பஞ்சாயத்தில் வந்து கூடிடுச்சு, அங்கே வந்து தீர்ப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பக்கம் பாண்டியம்மா வந்து கதவை தட்டுறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, உன் பொண்டாட்டி வந்து பிரச்சனை பண்ணிட்டா, பரணி இங்கே வந்துட்டா, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, உன் வேலையை வந்து காப்பாற்றிக்கலாம், சட்டுப்படன்னு வாடா. இப்போ யார் இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பித்தது? உங்கள் அம்மா தான் வந்து எஸ்கிக்கு வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அப்போ நான் இந்த உண்மை எப்படி தெரியும்? அம்மாலாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே, நான் தான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன். என்னத்தை நீயே பண்ணிவிட்டு இப்போ பிரச்சனையாக்குற? பரணி இது மாதிரி பண்ணுவான்னு தெரியவே இல்லை, செட்டி இப்போ உடஞ்சிருக்கு, என்ன அடிக்க வந்தாப்பா, அதுக்கப்புறம் தான் அவள் கீழே வந்து தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமாக வந்து போயிட்டு இருக்காங்க. எஸ்கி தலையில் நிற்காம வந்துக்கிட்டே இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து தாடை வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு, மேலே நெத்தியில் வந்து இது மாதிரி வந்தது. இதை பார்த்தோன்னு வந்து எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு இருக்கிறப்போ வந்து சவுந்தரமணி வந்துட்டாங்க, வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க, சுற்றி வந்து ஜனங்க வந்து கூடிடுச்சு. இவங்க தான் இந்த விஷயத்த வந்து சண்முகத்தை சொல்ல மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு வந்து கொண்டு போவாங்க. இது மாதிரிலாம் பண்ணனா உன் அண்ணனுக்கு வந்து வேலை போயிடும், இப்போ என்ன பண்ணுங்கிற? சண்முகத்துக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி பயமுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் தெரியுதுல்ல, இவன் எஸ்ஐக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலனா நான் இந்த விஷயத்தை வந்து சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம பரணி. சரிடா மன்னிப்பு கேளு, நான் பண்ண தப்பு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேட்டு இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கேன், நான் சும்மா விட மாட்டேன், சரி இப்பயாவது நீ வைத்தியம் பண்ணு, இதை வந்து ஊதி ஊதி பெருசாக்காதாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னால அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல பரணி. சரி பார்த்துக்கலாம் எதுவாக